பிரான்சில் 2023ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட அத்துமீறி நுழைவதை தடுக்கும் சட்டத்தின் ஒரு பகுதியாக வாடகை நிலுவையை வைப்பவர்கள் மீது அரசு கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க உள்ளது. இதற்கான புதிய அரசாணைகள் கடந்த 12ஆம் தேதி அங்கீகரிக்கப்பட்டன. இந்த மாற்றங்கள் 2027ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதிய விதிகளுக்கு அமைய ஒரு வாடகைதாரர் தனது முதல் தவணையை தவறவிட்டு 3 மாதங்களாகியும் நிலுவை செலுத்தவில்லை என்றால் அவர் வாடகை நிலுவை வைத்திருப்பவராக கருதப்படுவார். அதேபோல செலுத்த வேண்டிய மொத்த தொகை 450 யூரோக்களை தாண்டினாலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். கடன் சுமை கட்டுக்கடங்காமல் போவதை தடுக்க இந்த வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நடைமுறையில் ஒருவரின் வாடகை நிலுவையானது வீட்டு வாடகை உதவித்தொகை கழிக்கப்பட்ட பிறகு 2 மாத வாடகை தொகைக்கு சமமாக இருக்கும் போது மட்டுமே அது அதிகாரப்பூர்வமாக நிலுவை என கருதப்பட்டது. ஆனால் இனிமேல் புதிய காலக்கெடு மற்றும் பண வரம்புகள் மூலமாக இந்நிலைமை மிக விரைவாக கண்டறியப்படும். வாடகை நிலுவை செலுத்த இருப்பது தெரிந்தவுடன் வீட்டு உரிமையாளர் அது குறித்து காஃப் போன்ற உதவித்தொகை வழங்கும் நிறுவனங்களுக்கு 2 மாதங்களுக்குள் தெரிவிக்க வேண்டும். அதன் பின்னர் ஒரு குழு கூடி அந்த நபருக்கு வழங்கப்படும் வீட்டு வாடகை உதவித்தொகையை தொடரலாமா வேண்டாமா என முடிவு செய்யும். நீதிமன்றம் வெளியேற்ற உத்தரவு வழங்காத வரையிலும் வாடகைதாரரிடம் போதிய வசதி இல்லாத வரையிலும் இந்த உதவித்தொகை நிறுத்தப்படாது. முக்கிய மாற்றமாக உதவித்தொகை நேரடியாக வாடகைதாரரின் கணக்கிற்கு சென்று கொண்டிருந்தால் இனி உரிமையாளர் அந்த தொகையை தனது கணக்கிற்கு நேரடியாக வருமாறு கோர முடியும். இதன் மூலம் உரிமையாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய வாடகை தொகையில் ஒரு பகுதியை இந்த அரசு உதவித்தொகை மூலம் உறுதி செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது.